வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. வாழ்க அரசியல் சாசனம் என கூறி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரையை தொடங்க பாஜக எம்பிக்கள் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட ஆரம்பத்திலேயே அமளி உருவானது. கையோடு எடுத்து வந்த சிவபெருமான் புகைப்படத்தை எடுத்து காட்டிய ராகுல் காந்தி காங்கிரசின் சின்னமான கை மூலம்தான் இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் உள்ளிட்ட அனைத்து மத கடவுளும் ஆசி வழங்குகிறது என பெருமிதம் தெரிவித்தார். जीसस क्राइस्ट की इमेज देखिए, उसमें भी आपको अभय मुद्रा दिखाई देगा. जीसस क्राइस्ट की इमेज में भी अभय मुद्रा. और अंत में महावीर, नफरत नफरत नफरत, अभय मुद्रा. நம் தலைவர்கள் அனைவருமே அகிம்சை, தைரியத்தை தான் போதித்திருப்பதாக கூறிய ராகுல் காந்தி, இந்துக்கள் என கூறிக்கொள்ளும் சிலர்தான் வன்முறை, வெறுப்பு, பொய்யை விதைத்து வருவதாக விமர்சிக்க பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் போட்டனர். और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा हिंसा हिंसा, नफरत नफरत नफरत, असत्य सत्य असत्य. ராகுல் காந்தி பேசும்போதே குறுக்கிட்டு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள் போல சித்தரிப்பதாக கூறினார். पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. ஆனால் அசராமல் நின்ற ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பாஜகவோ மோடியோ RSSஓ பிரதிநிதிகள் அல்ல என பதிலடி கொடுத்ததும் தீப்பொறி பறக்க விவாதம் சூடானது. नहीं 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 नहीं, नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, RSS पूरा हिंदू समाज नहीं है. மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் எழுந்து இந்துக்களை அவமதித்ததற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டுமென ஆவேசமாகினார். करोड़ों लोग अपने आप को गर्व से हिंदू कहते हैं, गर्व से हिंदू कहते हैं. அடுத்ததாக நீட் வினாத்தால் கசிவு பற்றி பேசிய ராகுல் காந்தி, இதன் மூலம் 2 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆவேசமாகினார். 7 ஆண்டுகளில் 70 முறை வினாத்தால் கசிந்திருப்பதாக கூறிய ராகுல் காந்தி, பணக்காரர்கள் மட்டுமே மருத்துவர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வந்த நீட் தேர்வு பெரும் வியாபாரமாக்கப்பட்டு 1000 கோடிக்கு மேல் வர்த்தகமாகும் நிலையில் இருப்பதாக விளாசி எடுத்தார். A number of NEET students, every single one of them tells me that the exam is designed to create a quota for rich people and to create a passage for them into the system, and is designed not to help poor students. ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் அக்னிவீர் திட்டம் குறித்து பேசிய ராகுல் காந்தி, அக்னிவீர் திட்டத்தில் பணியில் இருக்கும்போது உயிரிழந்த ராணுவ வீரர்களை வீர மரணம் என பெருமைப்படுத்த முடியாது என்றும், யூஸ் அண்ட் த்ரோ போல பயன்படுத்திவிட்டு வீரர்களை தூக்கி வீசி எறிய பிரதமர் மோடி கொடுத்த யோசனைதான் அக்னிவீர் திட்டம் என்றும், ராணுவத்திற்கு எதிராக இருக்கும் அக்னிவீர் திட்டத்திற்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முடிவு கட்டப்படும் என்றார். नरेंद्र मोदी उसे अग्निवीर कहते हैं. उस घर को पेंशन नहीं मिलेगी, उस घर को कॉम्पनसेशन नहीं मिलेगी. अग्निवीर यूज एंड थ्रो मजदूर है. அப்போது குறுக்கிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவைக்கு தவறான தகவல்களை அளிப்பதாக குற்றம் சாட்டினார். அக்னி வீரர்கள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். सुरक्षा के दौरान यदि हमारा कोई अग्निवीर का जवान शहीद होता है तो उसके 1 करोड़ रुपए की धनराशि सहायता के रूप में उसके परिवार को मुहैया कराई जाती है. பாஜகவின் அரசியலும் கொள்கைகளும் மணிப்பூரை எரித்து உள்நாட்டு போருக்கு தள்ளி இருக்கும் நிலையில் இன்னும் நாட்டின் பிரதமர் அங்கு காலடி கூட எடுத்து வைக்காதது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். தாம் தான் பரமாத்மா, தாம் கடவுளுடன் நேரடி தொடர்பில் இருப்பதாக கூறும் பிரதமர் மோடி, கடவுளிடம் கேட்டுதான் GST பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளை கொண்டு வந்தாரா என கிண்டலடித்து நக்கலாக பேசினார். मणिपुर को आपने
सिविल वॉर में डुबा दिया है। आज तक हिंदुस्तान के प्रधानमंत्री मणिपुर नहीं गए हैं। डायरेक्ट मैसेज भगवान सर ने बोला है, सर प्रधानमंत्री ने ये बोला है, ये मैं नहीं बोल रहा हूं, प्रधानमंत्री ने बोला है कि मेरा डायरेक्ट कनेक्शन है भगवान के साथ। பிரதமர் மோடிக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்த ராகுல் காந்தி சபாநாயகர் மீதும் புகார் கூறினார். எதிர்க்கட்சி தலைவரான தாம் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்படுகிறது என குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, அவையின் அனைத்து அதிகாரமும் பலமும் கொண்ட சபாநாயகரே பிரதமர் மோடிக்கு முன் தலை வணங்குவதாக குற்றம் சாட்டி அதிர வைத்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா, மைக்கை ஆஃப் செய்வதும் ஆன் செய்வதும் தனது வேலை இல்லை என்றும், அவையில் பிரதமர் மோடி வயதில் மூத்தவர் என்பதால் மரியாதைக்காக வணக்கம் வைத்ததாக விளக்கமும் கொடுத்தார். माइक दीजिए सर। हाँ सर, मेरा सवाल है सर, इस माइक का कंट्रोलर किसके हाथ में? प्लीज बैठिए बैठिए सर ये ऑफ होता है, प्लीज बीच में माने ऑफ हो बैठिए जाता है। प्लीज। When Modi ji went and shook your hand and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. यही मुझे सिखाया है और इसीलिए மக்களவையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக ராகுல் காந்தி பேசிய நிலையில் ராகுலின் உரைக்கு நடுவே குறுக்கிட்டு பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் என 3 பேரும் பதிலளித்தனர். அதேபோல பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சுக்கிடையே குறுக்கிட்டு பதிலளித்தது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.